கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட உங்களோடு தியானிக்கக்கூடிய இந்த 40வது இந்த இந்த 40 நாட்கள் என்றதிலே வசனத்தின் வழியாக நான் உங்களோடு வருகிறேன். எப்படி பைபிள் சொல்கிறது? 118ஆம் சங்கீதம் 24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் அடிக்கடி நம்முடைய ஜபத்தில் இப்படி வாசிப்பார்கள். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு எழுதி கொடுத்தது. இன்னும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கழிவுற கடவோம், வாருங்கள் 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 என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள் அவர் செல்லுகிற பொழுது, வீதியிலே செல்லுகின்ற பொழுது, அவருக்கு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு மரக்கிளைகளை வெட்டி போட்டு அவர் ஒரு கழுதை மறியில் ஏறி வருகிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று அங்கே எக்காலமிட்டு பாடுகிறார். அதோட அர்த்தம் என்ன? ராஜாவாக வந்திருக்கக்கூடியவரே, இப்பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும் என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். அதைத்தான் இந்த 118ஆம் சங்கீதத்திலே 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியை தொடர்ந்து வாசித்தால், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்திலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வேந்தராக அந்த இடத்திலே அவர் செல்கிறார். உண்மையிலே நடந்தது என்ன? ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் பார்த்தால், இந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்கு பிரதான ஆசாரியர் மூலமாகவும் பிசாசானவர் பல உபாய தந்திரங்களை அவன் இது பண்ணினான். ஏரோது எப்படியாயும் கைது செய்து விட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த நாளும் மறுநாளும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னார். காரணம் என்ன? அந்த எருசலேம் வீதியிலெல்லாம் அவர் ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கவும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யவும் வருவார். அதற்கு முன்பாக இந்த வெற்றி பவனி, என்ன பவனி? பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்காக, அந்த பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணுவதற்காக, நாம் இழந்து போன நன்மைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வீரராக அவர் சிலுவையை நோக்கி செல்கிறார். நாம் நினைக்கிறோம் எதை சிலுவையிலே அவரை அடித்து அவரை நாசப்படுத்தி அவர்கள் கொன்றார்கள். உண்மைதான் வெளித்தோற்றத்திற்கு. ஆனாலும் கூட இந்த இடத்துல இப்படித்தான் என் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும், இப்படித்தான் என் பிள்ளைகளை நான் மீட்க வேண்டும் என்று அனாதி தீர்மானமாக அவர் நியமித்ததை நிறைவேற்றுவதற்காக அந்த வேத வசனத்தின்படி வெற்றி வேந்தராக அடிபுரளாமல் போனார். ஒரு விஷயம் நடந்தது. நாம் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லி பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பேதுரு சொன்னார், அப்படிலாம் போகக்கூடாது, அங்கே என்னை சிலுவையில் அறைவார்கள் என்று சொன்னார். அதெல்லாம் போகக்கூடாது என்று அவரை கடிந்து கொண்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். அவரை சோதித்து பார்த்தான். எப்படியாயும் அவர் மலையில இப்படி சோதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக ஆண்டவரை எப்படியாவது குப்புற கவிழ்த்து விடலாம் என்று சொல்லி அவன் பல முயற்சிகளை அவன் எடுத்தான். அதிலெல்லாம் ஆண்டவர் ஜெயித்து வெற்றி பெற்றவராக அவர் வந்த பொழுது, கடைசியாக அவரோடு இருந்த, அவர் தான் நம்பியிருந்த தன்னுடைய தலைமை சீடனாக எண்ணிய வியாதியுடைய வெளிப்பாடை பெற்றவனையே பயன்படுத்த ஆரம்பித்தான் பிசாசு. இல்லை, நீ போகக்கூடாது, நீ எருசலேமில் போய் அந்த சிலுவையிலே போய் இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை கடித்து கொள்ளவும் தைரியமாக தடுக்கவும் முயற்சித்தான். கர்த்தர் சொன்னார், அந்த மலையிலே பேசியது போல எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். நம்முடைய நண்பன் வழியாகவும், நம்முடைய பெற்றோர்கள் வழியாகவும், நம்முடைய உறவுகள் வழியாகவும், நம்முடைய சொந்தக்காரர்கள் வழியாகவும் நன்மைகள் ஏராளமும் தாராளமும் ஏந்தி தாங்கி செய்யக்கூடிய ஒரு வழியாகவும் கிறிஸ்துவினுடைய சிந்தையிலிருந்து, கிறிஸ்துவினுடைய வழியிலிருந்து நம்மளை வழிவிலக பண்ணுவதற்கு முயற்சி செய்வான் பிசாசானவன். மிக 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 ஞானமாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்திய பொழுது, அந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். சில நிமிடங்கள் கழித்த உடனே அப்படி வெளிப்பாடு பெற்றவனே பிசாசுடைய வெளிப்பாடு உள்ளவராக ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். ஆகவே இந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பிசாசு தனக்கென்று பயன்படுத்தி விட முடியும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் பிசாசை வென்றவர் தன்னுடைய நண்பனுடைய
பெரிய மன உறுத்துதல் பேசி அதை வென்றவர், நண்பர் வழியாக பிசாசு அதை வென்றவர். இப்பொழுது எருசலேம் நீதிக்குள்ளே அவர் செல்லுகிறார். பிசாசுடைய அந்த கொடிய அந்த உபாய தந்திரத்தை தனது செங்குருதியினாலே அவருடைய சங்கை நிறுத்தி விடுவதற்காக அவர் அங்கே பிரவேசிக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்கு எண்ணற்ற நபர்கள், யூத மூப்பர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்களெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்கள் எல்லாம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்? பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்வதற்காக வெற்றி வேந்தராக அவர் சென்றார். ஆகவே பாவத்தினுடைய விடுதலை தருகின்ற நாளாக இந்த நாள் எனக்கு அமைந்திருந்தது. ஒரு நாள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன் என்ற உணர்வு இப்பொழுது இருக்கிறதா? சும்மா சொல்லக்கூடாது. நான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, என்னை தூக்கிட்டு போனாங்க, அப்புறம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அப்புறம் திரைப்படம் படித்தேன், இப்போ அப்பம் வைக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த அறிவிலே ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி உனக்குள் ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறதா? நீ கிறிஸ்தவனாக பிறந்தபடினால் உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. உலகமேனா உலக பதிவேட்டிலே உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லும். நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தன்மையோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தா என்று இந்த நாளை நினைத்து இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எனக்காக அநாதி தீர்மானமாக உண்டு பண்ணின நாள், இதிலே நான் கலிகூர்ந்து மகிழ கடவன். ஆகவே இது கஸ்தி நாள், அந்த நாள், இந்த நாள் என்று சொல்லி நான் எதையோ பறிகொடுத்தது மாதிரி நான் இருக்க மாட்டேன் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகி இருக்கிறதா என்பதை சிந்தித்திடுக, செயல்படுத்திடுக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நன்னாள், இந்நாள் கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.